வணக்கம் தமிழா. சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா 2023 முதல் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி A14 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஃபோனோட ஒரு முதல் பார்வை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபோனில் என்ன தராங்க அதெல்லாம் பற்றி இந்த பதிவில் நான் வந்து சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பலரும் வந்து சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் வேண்டாம், சாம்சங் ஃபோன் எனக்கு வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் தான் இது. இது வந்து 3 வேரியண்ட்டை கொண்டு வராங்க. 4GB RAM 6GB RAM ஆப்ஷன் இருக்குது, 65GB மற்றும் 128GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு இது வருது. ஸோ இப்படி 3 வேரியண்ட்டில் வருது, 3 கலர்லையும் கொண்டு வராங்க. இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸில் வந்து இந்த சாம்சங் கேலக்ஸி A14 5G வருது. ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இது ஸ்லிம்மாக இருக்குன்னு. ஓப்பன் பண்ணி காண்பிக்கிறேன். வெளியே எடுத்தோடனே இதான் வந்து இந்த A14 ஸ்மார்ட் ஃபோன். இந்த கலரை தவிர ஒரு லைட் க்ரீன் மற்றும் ஒரு பிளாக் கலரில் இது வந்து கொண்டு வராங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9.1 mm திக்னஸ் மற்றும் 203 grams வெயிட் கிட்ட இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரவுண்டு ஸ்மூத்தான கார்னர்ஸ் மற்றும் யூனிபாடி பேக் கவரில் இது வந்து தந்திருக்காங்க. இந்த ஃபோனை இப்போ வச்சுக்கிட்டு பாக்ஸுக்குள்ளே அப்படி என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை, சிம் எஜெக்டர் பின் இருக்குது. அப்புறம் உள்ளே வந்து ஒரு கேபிள் தந்திருக்காங்க. ஸோ ஸ்லிம்மான பாக்ஸ்னே உங்களுக்கே தெரியும் சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து இதில் வந்து சார்ஜர் கிடையாது, வேணும்னா நீங்கள் தனியாக தான் வாங்கணும். 15 watts சார்ஜிங் சப்போர்ட்டோடு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ இந்த ஃபோனோட டிசைனை பார்த்தீங்கன்னா பின்பக்கம் வந்து ஒரு லேசர் பேட்டர்னில் வந்து ஒரு லைன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ கிரிப் நல்லாயிருக்கு, ஹோல்ட் பண்ணதுக்கு கிரிப் நல்லாயிருக்கு, ரவுண்டட் கார்னர்ஸ்லாம் வச்சு தந்திருக்காங்க. கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அகலம் அதிகமாக தான் இருக்குது இந்த ஃபோனுக்கு. மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலிங் மைக் தந்திருக்காங்க. கீழ்ப்பக்கம் வந்து ஸ்பீக்கர் கிரில் இருக்குது, USB Type-C போர்ட், மைக் மற்றும் ஆடியோ ஜாக் தந்திருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் பட்டன் இருக்குது. இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் ரொம்பவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. ஃபேஸ் அன்லாக்கும் உண்டு. லெஃப்ட் சைடில் சிம் ட்ரே இருக்குது. இந்த ஃபோனில் வந்து நீங்கள் வந்து 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டு ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா 5G பேண்ட் சப்போர்ட்டும் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ நான் ஃபோனை வந்து செட் பண்ணிட்டேன். செட் பண்ணி அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 23GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸுக்கு போகுது. சில ஆப்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டாலாக பண்ணியிருக்காங்க, தேவையில்லாதது நீங்கள் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். FM ரேடியோ இருக்குது, ஆட்டோ கால் ரெக்கார்டிங் இருக்குது, சென்சர்ஸ் தேவையான எல்லா சென்சர்ஸும் தந்திருக்காங்க. இப்போ இதோட டிஸ்பிளேக்கு பார்த்தீங்கன்னா 6.6 inch டிஸ்பிளே, இது ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோடி வருது. 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோடி கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து 90 Hz இல்லாட்டி ஸ்டாண்டர்ட் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து LCD டிஸ்பிளே. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு உயர்தர LCD டிஸ்பிளே தந்திருக்காங்க. இதோட டிஸ்பிளே வந்து நல்லாவே இருக்குது. எனக்கு ரொம்ப பிடித்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. டச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெஸ்பான்சிவாக ஒரு நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. பட் இதில் வந்து வாட்டர் ட்ராப் நாட்ச் தான் வந்து இதில் தந்திருக்காங்க. சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பெசல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு தந்திருக்காங்க. பட் டிஸ்பிளே ஒரு உயர்தர LCD பேனலில் ஸ்மூத்தான ஒரு டிஸ்பிளே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து புதிய ஒரு Exynos ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. Exynos 1330. இதை நான் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ஆன்டிடியூட் ஸ்கோர் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4,11,000க்கு மேலே வந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 695 விட அதிகமான ஆன்டிடியூட் ஸ்கோர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. நான் கேம் விளையாடி பார்த்தேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து விளையாடுறது கால் ஆஃப் டியூட்டி. ஸோ கிராஃபிக் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக் குவாலிட்டி வந்து மீடியம் வச்சு விளையாடலாம். ஃப்ரேம் ரேட் வந்து மேக்ஸிமம் போகுது, ஆனால் மேக்ஸிமமில் வந்து நீங்கள் வந்து லோ கிராஃபிக்ஸில் வச்சு விளையாட முடியும். இப்போ நான் கேம் விளையாடும்போது ஒரு ஆர்டினரியாக நீங்கள் விளையாடுறீங்கன்னா பிரச்சனை ஒன்றும் இல்லை. இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ரவுண்டர் ஃபோனாக யூஸ் பண்ணுறீங்க, கேமும் எனக்கு அப்பப்போ விளையாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டீசெண்டான ஒரு கேமிங் திறன் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேம் விளையாடும்போது ஹீட்டிங் இஷ்யூஸ் எதுவும் எனக்கு வந்து தென்படலை. மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் யூசர்ஸுக்கு வந்து இது வந்து உகந்த ஒரு சிப்செட்டாக இது வந்து அமையும் எல்லா யூஸ் கேஸுக்கும். இப்போ இதோட கேமரா வருவோம். பின்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 MP மெயின் கேமரா தந்திருக்காங்க. ஒரு 2 MP டெப்த் சென்சர் மற்றும் ஒரு 2 MP மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. அல்ட்ரா வைட் சென்சர் வந்து இதில் கிடையாது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 13 MP கேமரா தந்திருக்காங்க. 4K வீடியோ எடுக்க முடியாது, 1080p மேக்ஸிமம் வந்து வீடியோ எடுக்கலாம். கேமரா சாம்பிள்ஸ் நான் வந்து பார்க்கும்போது நல்ல வெளிச்சத்துலலாம் வந்து ஒரு நல்ல ஒரு கேமரா அவுட்புட் வந்து எனக்கு தென்படுது. அதாவது பொதுவாக நார்மலாக ஃபோட்டோ எடுக்கவங்கள திருப்திப்படுத்தும்படியான ஒரு கேமரா அவுட்புட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது.
பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 5000 mAh பேட்டரி தராங்க. பட் 15 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வருது. அது அப்படி சொல்ல முடியாது. ஸோ வந்து 15 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடு இது வருது. சார்ஜிங் டைம் கொஞ்சம் அதிகமாகும். பட் சார்ஜ் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பேட்டரி லைஃப் வந்து இதில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து Android 13 One UI 5 வந்து இது வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கான ஓஎஸ் அப்டேட், மேஜர் ஓஎஸ் அப்டேட் மற்றும் 4 இயர்ஸுக்கான செக்யூரிட்டி அப்டேட்ஸ் வந்து இந்த ஃபோனுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு ஒன் யூஐ வந்து பார்த்தீங்கன்னா இப்போதே ஒரு பெஸ்ட் யூஐன்னு சொல்லலாம். ஸோ வந்து ஒரு க்ளீனான ஒரு யூஐ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. டால்பி அட்மாஸ் சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸோ இதான் வந்து சாம்சங் கேலக்ஸி A14 முதல் பார்வை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங் ஃபோன்கள் தான் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ஆஃபரிங் இது. ஸோ சாம்சங் ஃபோனு தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு 16,000 கிட்ட வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபோனை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்கப்பட்டு தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்கள் இந்த விடைபெறுதல் தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.